ஹலோ எவ்ரிஒன். நம்ம இந்தியன் ரயில்வேல வந்துட்டு 12th ஆர் டிகிரி குவாலிஃபிகேஷன வச்சு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாம எக்ஸாம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணி, அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி நம்ம வேரியஸ் போஸ்டிங்ல வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஜாயின் பண்ண முடியும். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ வந்திருக்கு. ஸ்க்ரீன்ல பார்த்துருப்பீங்க. ஆர்ஆர்பி, என்டிபிசின்னு சொல்லிட்டு 8860 வேகன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இத பத்தின ஒரு ஓவர்வியூ குடுக்குறேன். 2019க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்துட்டு ஒரு இந்தியன் ரயில்வேல வந்துட்டு ஒருத்தர் ஸ்டேஷன் மாஸ்டரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அவர் ஒரு எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணணும். ஏஎஸ்எம்னு ஒரு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர். அந்த எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணி தான் உள்ள போக முடியும். இல்ல ஒரு டிடிஆர் ஆகணும் அப்படின்னா, டிராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர் டிடிஇன்னு ஒரு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. அதை கிளியர் பண்ணி தான் உள்ள போணும். இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு ஒருத்தர் அக்கவுண்டன்ட்டா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கும் செப்பரேட் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்ப 2019ல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஒரு மேஜர் அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. இந்த மாரி மல்டிபிள் எக்ஸாம்ஸ்லாம் எடுத்துட்டு ஒரு காமன் எக்ஸாம்ஸா கண்டக்ட் பண்ணாங்க. அந்த எல்லா போஸ்டிங் கம்பைன் ஆகுற மாரி. அந்த எக்ஸாமோட பேர் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி. இப்ப இந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் எழுத முடியும்னா, 12th பாஸ் பண்ணவங்களும் எழுதலாம். அதே மாரி டிகிரி பாஸ் பண்ணவங்களும் எழுதலாம். இப்ப இதுல அது எப்படி சார் வேரி ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டிபிசில வந்துட்டு, அந்த இருக்கிற போஸ்ட்ட வந்துட்டு லெவல் 2ல இருந்து லெவல் 6 வரைக்கும் பிரிச்சிருக்காங்க. அந்த லெவல் 2, லெவல் 3ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே கிளரிக்கல் கேடர் எல்லாமே வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயினோட கிளர்க்கு, டைப்பிஸ்ட் போஸ்டிங். இந்த மாரி கிளரிக்கல் லெவல் கேடர் எல்லாமே லெவல் 2 அண்ட் லெவல் 3ல வந்துரும். தென் அத விட சுப்பீரியர் லெவல் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் கார்டு, டிராஃபிக் அசிஸ்டன்ட், தென் டிடிஆர் போஸ்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லெவல் 4ல இருந்து லெவல் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய போஸ்டிங். அப்ப யாரெல்லாம் டிகிரி பாஸ் பண்ணியிருக்காங்களோ, அவங்க வந்துட்டு லெவல் 2 அண்ட் லெவல் 3 போஸ்டிங்க்கு எலிஜிபிள். அதே மாரி வந்துட்டு யாரெல்லாம் டிகிரி பாஸ் பண்ணியிருக்காங்களோ, அவங்க வந்துட்டு லெவல் 4ல இருந்து லெவல் 6 வரைக்கும் அ எந்த போஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்றேன். சரிங்களா? இப்ப இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கால்ஃபர் பண்ண 8860 வேகன்ஸில வந்துட்டு அரவுண்ட் 3050 வேகன்சி பார்த்தீங்கன்னா, அண்டர் கிராஜுவேட்ன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் 12th பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான வேகன்சி அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் வேகன்சி வந்துட்டு 5810 அந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட்க்கு. சரிங்களா? இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நவம்பர் 20th வரைக்கும் நீங்க அத ஆன்லைன்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதே மாரி வந்துட்டு, இதுல மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு, குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எய்தர் 12th ஆர் டிகிரி முடிச்சவங்க. தென் இதோட ஏஜ் லிமிட்ன்னு பார்க்கும்போது, மினிமம் வந்துட்டு நீங்க 18 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் அப் டூ நீங்க 12th குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா, 30 வரைக்கும் எழுதிக்கலாம். அதே மாரி அ டிகிரி குவாலிஃபிகேஷனா இருந்துச்சுன்னா 33. நான் சொன்ன இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் ஜெனரல் கேட்டகரிக்கு. ஜெனரல் கேட்டகரிங்கும்போது, யாரெல்லாம் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இல்லையோ, மத்த கேட்டகரில வரவங்களோ, அவங்க எல்லாமே அன்ரிசர்வ்ட் ஆர் ஜெனரல் கேட்டகரின்னு சொல்லுவோம். அவங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். இதுக்கப்புறம் இப்ப 33க்கு அப்புறம் எழுத முடியுமா? ஓபிசி கேட்டகரியா இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் எடுத்து 36 வரைக்கும் எழுதிக்கலாம். அதே மாரி எஸ்சி, எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்கன்னா, 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து 38 வரைக்கும் எழுதிக்கலாம். அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ல இருந்து 3 இயர்ஸ் வந்துட்டு ஓபிசிக்கு எக்ஸ்ட்ரா குடுப்பாங்க. அதே மாரி 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு எஸ்சி, எஸ்டிக்கு. தென் பெர்சன் வித் டிசபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, 10 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். அண்ட் நார்மலா வந்துட்டு இப்போ ஒரு 12th படிச்சவங்க, ஈவன் டிகிரி படிச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்துட்டு சார் இந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ் எனக்கு பயமா இருக்கும். ஏன்னா எனக்கு வந்துட்டு கிராமர் படிக்கணும். அதே மாரி வொக்காபுலரி படிக்கணும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப ரயில்வே எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு அந்த மாரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி, என்டிபிஸ்ல வந்துட்டு இங்கிலீஷ்ங்கிற சப்ஜெக்ட் கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு இருக்க 3 சப்ஜெக்ட் மட்டும் படிச்சா போதும். அவங்கவங்க இங்க லாங்குவேஜ் டெஸ்ட் பண்ணல. பட் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ற மாரி ஆப்டிட்யூட்ன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அத அதுலருந்து மார்க் வரும். அதே மாரி ரீசனிங் எபிலிட்டி அது ஒரு சப்ஜெக்ட். ஆல்ரெடி எல்லாமே காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்லயே படிச்சிருப்பீங்க. தென் ஜிஎஸ், ஜிகேன்னு சொல்லுவாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் ஓகேங்களா? ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி எல்லாமே கொஞ்சம் பேசிக்ஸா வரும். அப்போ இதுல என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு இங்கிலீஷ்ங்கிற சப்ஜெக்ட்டே கிடையாது. 2வது விஷயம் வந்துட்டு, அப்போ ஒருவேளை இங்கிலீஷ் இல்லாட்டியும், கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு இங்கிலீஷ்லயோ, ஹிந்திலயோ டிஸ்ப்ளே ஆச்சுன்னா, அப்பயும் எங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ வந்துட்டு நீங்க இந்த எக்ஸாம்ஸ வந்துட்டு உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ்ல நீங்க எழுத முடியும்னு சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ்நாட்ட சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா, கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்லயே நீங்க லாங்குவேஜ் தமிழ்னு குடுத்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டிஸ்ப்ளே ஆகும். ஒருவேளை கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா அந்த மாரி எந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்ல எந்த லாங்குவேஜ்ல நீங்க எழுதணுமோ, லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இங்கிலீஷ் டிஃபால்ட்டா இருக்கும். அடிஷனலா வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்டோட லாங்குவேஜ்ல வந்துட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓரளவுக்கு ஒரு கிளியரான ஐடியா இருக்கும்னு நெனைக்கிறேன். மினிமம் 18 கம்ப்ளீட்டா இருந்தா போதும். இது மேக்ஸிமம் காலேஜ்ல வந்துட்டு இப்போ கரண்ட் 3 இயர்ல வந்துட்டு பிளேஸ்மென்ட்க்காக எழுதுற எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே தாராளமா இந்த என்டிபிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒன்ஸ் இந்த 20த் நவம்பர் தான் அது லாஸ்ட் டேட். இதுக்கப்புறம் நியர்லி ஒரு மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சும் டைம் இருக்கும்.
இந்த எக்ஸாம்ஸ் வரதுக்கு சிபிடி 1 சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகே. இன்னும் ஜென்ரலா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதுற எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் மோட். ஆன்லைன்ல தான் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. 2 லெவல் எழுதுற மாரி இருக்கும். சிபிடி 1 அண்ட் சிபிடி 2. சிபிடி 1 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆப்டிட்யூட்ல வந்துட்டு ஒரு 30 கொஸ்டின்ஸ், ரீசனிங்ல ஒரு 30 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ்ல வந்துட்டு ஜிகேல வந்துட்டு ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு 1 மார்க் இருக்கும். அதே மாரி நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இருக்கு. ஏன்னா இங்க வந்துட்டு அக்யூரசி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு அசம்ப்ஷன் வந்துட்டு நம்ம ராங்கா ஒரு ஆன்ஸர சூஸ் பண்ணும்போது, அங்க நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.33 அப்ளை ஆகும்னு சொல்ல வரேன். அப்போ அவுட் ஆஃப் 100க்கு வந்துட்டு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஜெனரல் கேட்டகரிக்கே வந்துட்டு உங்களுக்கு 70 அந்த ரேஞ்சில தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அண்ட் ஓபிசிக்கு 65 அந்த ரேஞ்சில இருந்துச்சு. ஓகே. அப்ப நீங்க அவுட் ஆஃப் 100க்கு 100 ஸ்கோர் பண்ண வேணாம். ஒரு 80 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா டார்கெட் பண்ணி, அதுல வந்துட்டு ஒரு 100% அக்யூரசி மெயின்டெயின் பண்ணுங்க. ஈஸியா நீங்க இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சிபிடி 2ல பார்த்தீங்க அப்படின்னா, சேம் இதே தான். சேம் சப்ஜெக்ட். அதே ஆப்டிட்யூட், ரீசனிங், இங்கிலீஷ் தான். பட் 100க்கு பதிலா 120 மார்க் எழுதுவீங்க. அப்ப சிபிடி 1 எதுக்கு சார்ன்னு பார்த்தீங்கன்னா, சிபிடி 1ங்கிறது ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. அந்த சிபிடி 1ல வந்துட்டு நீங்க எவ்வளோ வாங்குனாலுமே, சிபிடி 2 மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி தான். மெயின் எக்ஸாம்ஸ் அவுட் ஆஃப் 200க்கு நீங்க 120க்கு நீங்க எவ்வளோ ஸ்கோர் பண்றீங்களோ, அதுதான் உங்களோட மெரிட் லிஸ்ட்ட வந்து டிசைட் பண்ணும். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இதுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது. சிபிடி 2ல வந்துட்டு நம்ம சொன்ன மாரி ஸ்டேஷன் மாஸ்டர்க்குனா, ஸ்டேஷன் மாஸ்டர்ல வந்துட்டு ஜெனரல் கேட்டகரிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும். ஓபிசிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும். எஸ்சிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும். எஸ்டிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும். தென் இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கும். இந்த மாரி ஒரு போஸ்டிங்க்குமே செப்பரேட் கட் ஆஃப் இருக்கும். நீங்க சப்போஸ் நீங்க ஒரு ஜெனரல் கேட்டகரியா இருக்கீங்க. உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டருக்கான கட் ஆஃப்க்கு அதுக்கு ஈக்குவலாவோ, அதோட அதிகமாவோ இருக்கு அப்படின்னா, தாராளமா அந்த போஸ்டிங் கிடைக்கும். இதுல ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, ஆ நீங்க நோட்டிஃபிகேஷன் படிக்கும்போது வந்துட்டு டைப்பிங் ஆர் ஸ்கில் டெஸ்ட்ன்னு பார்த்திருப்பீங்க. டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்ங்கிறது ரயில்வேல ஜாயின் பண்ற அத்தன பேத்துக்கும் கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு அ ரயில்ல ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு டிக்கெட் அந்த என்குயரிலாம் பார்ப்பாங்க இல்லைங்களா? ரிசர்வேஷன் கம் என்குயரி கிளர்க்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி போஸ்டிங்க்கு, தென் வந்துட்டு அக்கவுண்ட்ஸ் கம் டைப்பிஸ்ட்டு, கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இந்த மாரி ஸ்பெசிஃபிக்கான போஸ்டிங்லாம் வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு டைப்பிங் டெஸ்ட் நம்ம பாஸ் பண்ணணும். அது எங்க டிசைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மெயின் எக்ஸாம்ஸ்ல ஒருவேள நம்ம வாங்குற மார்க் ஒருவேள நம்ம கம்மியா வாங்கியிருக்கோம். அந்த பர்ட்டிகுலர் மார்க்குக்கு வந்துட்டு அ அந்த எனக்கு வந்துட்டு அ கிளர்க் கம் டைப்பிஸ்ட் போஸ்டிங் தான் அவைலபிளா இருக்கு அப்படின்னா, அந்த மெயின் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து செப்பரேட்டா வந்து நான் அப்பியர் ஆகுற மாரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அரவுண்ட் 1 நிமிஷத்துல வந்துட்டு இங்கிலீஷா இருந்தா 30 வேர்ட்ஸ் வந்துட்டு டைப் பண்ற மாரி இருக்கும். ஹிந்தியா இருந்தா 25 வேர்ட்ஸ்ன்னு சொல்ல வரேன். சரிங்களா? அப்ப டைப்பிங் டெஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே மேண்டேட்டரி கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு மார்க் நெறையா வாங்குறீங்களோ, அந்த அளவுக்கு ரேங்க் லிஸ்ட்ல வந்து டாப்ல வந்துட்டீங்க அப்படின்னா, கவுன்சிலிங்ல மாரி உங்களுக்கு எந்த எந்த போஸ்டிங் உங்களுக்கு பிரிஃபரபிளோ நீங்க அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்ஆர்பி, என்டிபிசில வந்துட்டு ஒரு அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு 20,000ல இருந்து பேசிக் சேலரி ஸ்டார்ட் ஆகுது. அதே மாரி கிராஜுவேட் லெவல்ல பார்த்தீங்கன்னா 33ல இருந்து. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர்லாம் ஜாயின் பண்ணும்போது, அரவுண்ட் ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்துட்டு உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாமே சேர்ந்தே பார்த்தீங்கன்னா, நியர்லி 50 பிளஸ் அந்த மாரி வரும். ஓகே. ஓரளவுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மெயினா ஒரு சில விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த எக்ஸாம்ஸ நீங்க தமிழ்ல எழுத முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு இன்டர்வியூ கிடையாது. அதே மாரி லாங்குவேஜ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இந்த எக்ஸாம்ஸ் கிடையாது. அதே மாரி இந்த எக்ஸாம்ஸும் வந்துட்டு ஒரு ஆன்லைன்ல நடக்கக்கூடிய ஒரு எம்சிக்யூ பேட்டர்ன் தான் சொல்லுவாங்க. ஆப்ஜெக்டிவ் டைப்ன்னு சொல்லுவாங்க. கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு கீழ வந்துட்டு ஆப்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. நம்ம அத ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்ட் ஆன்ஸர் வந்து நம்ம பிக் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? மெயினா இந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 6 டேஸ்க்கு ஷெட்யூல் குடுத்துருக்கேன். நான் இத ஒரு 3 வீடியோவா ஸ்ப்ளிட் பண்ணி குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஆப்டிட்யூட் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா, இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் ரயில்வேக்கு பிரிப்பேர் பண்ற எல்லாத்துக்குமே தெரியும். ஆப்டிட்யூட், ரீசனிங், ஜிஎஸ்ல வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சில குரூப் 4, 2 எல்லாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஆர்ஆர்பியோட ஒரு ஜிகே, ஜிஎஸ் வந்துட்டு ஒரு ஒரு விஷயமே கிடையாது. ரீசனிங்கும் பிரிப்பேர் பண்ணிருவீங்க. பட் எங்க வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும், கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்கன்னா, ஆப்டிட்யூட் தான். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஆப்டிட்யூட் அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான். இந்த ஆப்டிட்யூட் 1 படிக்கிறது ஓகே தான். அதுக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலான எஃபோர்ட் வந்துட்டு நீங்க ஜிஎஸ்க்கு அண்ட் ரீசனிங்க்கும் போடுற மாரி இருக்கும். இந்த ஆப்டிட்யூட வந்துட்டு நீங்க 60 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ற மாரி நான் ஒரு ஆர்டர ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இதுல நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ பேஸ் பண்ணி தான் டாபிக்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இத நான் ஒரு 6 பேஸா நான் பிரிச்சிருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் பேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டே 1ல இருந்து 10 வரைக்கும் நீங்க நம்பர் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய கியூப் அண்ட் கியூப் ரூட்ஸ், ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ், தென் யூனிட் டிஜிட், டிவிசிபிலிட்டி ரூல், ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம், சர்ச் சின்டேசிஸ், நம்பர் சீரிஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டத்தோட முக்கியமான கான்செப்ட் எல்லாமே இதுல கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் டே 10 வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாரி நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்றேன். அதிலயும் ஒரு டாபிக்லயுமே
மேஜரா என்னென்ன கான்செப்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அதையும் சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா, டே 11ல இருந்து 20 வரைக்கும், செயின் ரூல்ல இருந்து அப் டூ மிக்ஸ்ட் அண்ட் அலிகேஷன் வரைக்கும். சார் இந்த டாபிக்லாம் வந்துட்டு யாராச்சும் எனக்கு சொல்லிக் குடுப்பாங்களான்னா, வொரி பண்ணிக்காதீங்க. நம்மளோட எக்ஸ்ப்ளோர் அகாடமி யூடியூப் சேனல்ல நானே ஒரு டாபிக்குமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க வீடியோஸ் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி இதுல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே உங்களுக்கு யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. சரிங்களா? அண்ட் டே 21ல இருந்து 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது மட்டும் கொஞ்சம் பெரிய டாபிக்கா இருக்கு. எனக்கு நெறைய கான்செப்ட் உள்ள வந்திருக்கும். ஏன்னா இந்த ஒரு டாபிக் பெர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, லாஸ்ட்ல நமக்கு டேட்டா இன்டர்பிரேஷனுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? தென் வந்துட்டு ஏஜஸ் இருக்கு. தென் டைம் அண்ட் ஒர்க் இருக்கு. நான் ஏன் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் 1 அண்ட் 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் 1ங்கிறத ஒரு சிபிடி 1 லெவல்ல இருக்க கொஸ்டின்ஸ்லாம் கான்செப்ட் பிளஸ் சிபிடி 1 லெவல்ல இருக்க கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சிபிடி 2 லெவல்ல இருக்க கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க. இன்னும் சொல்லப்போனா, ஒரு டாபிக்க்கு மினிமம் ஒரு 100 கொஸ்டின்ஸ் ஆச்சும் நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? தென் 3 பேஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு 31ல இருந்து டே 31 வந்து 40 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயின் அந்த டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ட்ரெயின், போட்ஸ் அண்ட் சிம்ஸ், தென் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஃபுல்லா கவர் ஆயிடும். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே சார் அப்போ ஒரு டாபிக்கும் நம்ம எவ்வளோ சார் டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட பொறுத்தளவுல மினிமம் ஒரு 2 1/2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் தான் ஒரு டாபிக் வந்துட்டு நீங்க நல்லா கத்துக்க முடியும். சரிங்களா? நான் ஓவராலா வந்துட்டு அரவுண்ட் ஒரு டாபிக் வந்து ஒரு 5 ஹவர்ஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ்ல வந்துட்டு கான்செப்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம பிராக்டிஸ் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி ரிவிஷன்லயும் நம்ம சம் சால்வ் பண்ண போறோம். அட்லீஸ்ட் மினிமம் வந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் தான் அந்த டாபிக் வந்துட்டு நல்லா கத்துக்க முடியும்னு சொல்ல வரேங்க. தென் இப்ப இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அப்ளிகேஷன் டாபிக்ஸ் முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் அட்வான்ஸ் மேத்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பெஷல் மேத்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அல்ஜிப்ரா இருக்கும், ஜியோமெட்ரி இருக்கும், மென்சுரேஷன் இருக்கும், ட்ரிகனாமெட்ரி இருக்கும். தென் கிளாக் காலண்டர் ஓகேங்களா? இந்த இந்த ரீஜியன் இந்த செக்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா சப்போஸ் நீ ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, மென்சுரேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டு வச்சிருப்பாங்க. அல்ஜிப்ராலேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்ப இந்த ஸ்பெஷல் மேத்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கங்க. சரிங்களா? தென் டே 51ல இருந்து 60 வரைக்கும் சம்டைம்ஸ் வந்துட்டு பெர்முடேஷன் கொஸ்டின்ஸ் வரும். காம்பினேஷன் அப்ளிகேஷன் தான் நம்ம ப்ராபபிலிட்டில பார்ப்போம். தென் அரித்மெட்டிக் ப்ரோகிரஷன், ஜியோமெட்ரிக் ப்ரோகிரஷன். இத நீங்க டாபிக் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, பிகினரா இருந்தா பயந்துராதீங்க. ஆல்ரெடி நீங்க ஸ்கூல் டேஸ்ல வந்துட்டு 6ல இருந்து 9த் வரைக்கும் வந்துட்டு மேத்ஸ்ல வந்துட்டு நம்பர் சிஸ்டம், HCF, LCM எல்லாமே அதிலேயே படிச்சிருப்பீங்க. 8த், 9த்ல பார்த்தீங்கன்னா, லைஃப் மேத்தமேட்டிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க. ஒரு செக்மெண்ட். அந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆவரேஜ்ல இருந்து லாஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் அதிலேயே கவர் ஆயிரும். ஓகேங்களா? அதே மாரி இந்த ஆர்ஆர்பி கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்எஸ்சியோட சிஜிஎல் லெவல்லயோ, மெயின்ஸ் லெவல்லயோ, இல்ல ஒரு எஸ்பியோட ஆஃபீசர் லெவல்லயோ ரொம்ப ஹை லெவல் டஃப்பாலாம் இருக்காதுங்க. ஒரு பேசிக் டூ இன்டர்மீடியேட் லெவல்ல தான் இருக்கும். கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சு ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா கிளியர் பண்ணிக்கலாம். இப்ப கிளாஸ் மட்டும் பார்க்கறது மூலியமா நமக்கு நாலேட்ஜ் கிடைச்சிரும். பட் ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது தான், யூ வில் ஃபேஸ் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு நல்ல நல்ல மார்க் குடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சரிங்களா? சார் இந்த இந்த 60 டேஸ்ல வந்துட்டு இந்த டாபிக்லாம் நான் கத்துக்கணும் சார். வேற ஏதாச்சும் உங்கள்ட்ட ஆஃபரிங் ஏதாச்சும் புரொவைட் பண்றீங்கன்னு பார்க்கும்போது, லிசன். நான் இப்ப நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்துட்டு நெறைய ஷார்ட்ஸ்ல வந்துட்டு நான் நெறைய கான்செப்ட் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மறுபடியும் சொல்றேன். நீங்க இதுல மெமரைஸ் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண முடியாது. பட் லாஜிக்கலா வந்துட்டு ஒரு டாபிக்கோட என்னென்ன கான்செப்ட் இருக்கோ அதெல்லாம் ப்ராப்பரா லேர்ன் பண்ணி, அந்த கான்செப்ட்ட அப்ளை பண்ணி ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்துட்டு நமக்கு டெவலப் ஆகும். சரிங்களா? அத பேஸ் பண்ணி தான் நம்மளோட எக்ஸ்ப்ளோர் அகாடமில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆப்டிட்யூட் மாஸ்டர் கோர்ஸ் பை எஸ்கேன் கோர்சஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு ஆப்டிட்யூட் மட்டுமே பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 100 ஹவர்ஸ் பக்கம் உங்களுக்கு வீடியோ லெக்சர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் இப்ப ஸ்க்ரீன்ல பார்த்த எல்லா டாபிக்குமே வந்துட்டு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும். ஒரு டாபிக்குமே மினிமம் ஒரு 5 ஹவர்ஸ் பக்கம் கிளாஸ் எடுத்திருப்பேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன அடிஷனலா ஒரு போனஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது, உங்களுக்கு ஆப்டிட்யூட் எல்லா கிளாஸஸுமே கவர் ஆயிரும். அது போக ரீசனிங்கும் நீங்க தனியா பேமெண்ட் பண்ண வேணாம். ரீசனிங் இந்த கோர்ஸஸ்குள்ளயே வந்துரும் சொல்லுவாங்க. இப்ப இதுல இந்த கோர்ஸஸ்குள்ள பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டர் இருக்கும். ஒண்ணு ஆப்டிட்யூட்ல வந்துட்டு, நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்க அத்தன டாபிக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பேன். கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். எல்லா டிஃபரெண்ட் டைப்ஸும் நான் சால்வ் பண்ணி குடுத்திருப்பேன். அது போக வந்துட்டு, உங்களுக்கு ஒரு டாபிக் வைஸ் வந்துட்டு 2019ல இருந்து இதுவரை கேட்ட டாபிக்லயுமே ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்க சால்வ் பண்ண முடியும். கொஸ்டின்ஸுமே டீட்டெயில் சொல்யூஷனோட உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். டாபிக் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃப் கோர்ஸ் மாரி உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஓகே. நமக்கு கிளாஸஸ் பார்க்கும்போது நாலேட்ஜ் கிடைச்சுச்சு.
தென் பிடிஎஃப் சால்வ் பண்ணும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு. பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ன்னு வரும்போது டைமிங்குள்ள சால்வ் பண்ணணும். நம்ம ஸ்பீட் அண்ட் அக்யூரஸி மெயின்டெயின் பண்ணணும் இல்லைங்களா? இப்ப நீங்க கிளாஸஸும் பார்த்துட்டு, பிடிஎஃப்ஸ்ல இருக்க சம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு, ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி ஆனதுக்கப்புறம், ஒரு டாபிக்லயுமே நீங்க இதுலயே ஆன்லைன் அசஸ்மெண்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இப்போ நீங்க ஒரு 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 கம்ப்ளீட் பேக் தான். கிளாஸஸும் பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். வித் டீட்டெயில் சொல்யூஷனோட. அதே போக டாபிக் வைஸ் வந்துட்டு ஆன்லைன் அசஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய ஆர்ஆர்பி, என்டிபிஎஸ் எழுதிக்கலாம். அடுத்து வரக்கூடிய எஸ்எஸ்சி, சிஜிஎல் இந்த மாரி நெறைய எக்ஸாம்ஸ்க்கு மல்டிபிள் எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு எந்தெந்த எக்ஸாம்ஸ்லலாம் வந்துட்டு ஆப்டிட்யூட் ரீசனிங் வந்துட்டு ஒரு சிலபஸா வச்சு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்களோ, அந்த எக்ஸாம்ஸ்க்கு இந்த கோர்ஸ் நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இதுல மெயினா இப்ப நான் இத எப்படி ஃபீல் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு வேலிடிட்டி எதுவுமே நான் கிரியேட் பண்ண போறது கிடையாது. பட் உங்கட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க படிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, சார் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். அந்த மாரி படிக்க வேணாம். கன்ஃபார்மா ஆர்ஆர்பி, என்டிபிசி கிளியர் பண்ணி, ஒரு ஸ்டேஷன் மாஸ்டராவோ, ஒரு டிராஃபிக் அசிஸ்டன்டாவோ, ஒரு கமர்ஷியல் அப்ரென்டிஸாவோ, இல்ல ஒரு டைம் கீப்பராவோ, ஒரு கூட்ஸ் ஸ்குவாடாவோ இந்த மாரி ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கண்டிப்பா நான் போவேன் சார். அந்த மாரி மைண்ட் செட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, உங்களுக்கு நான் வேலிடிட்டி எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ற வரைக்கும் தாராளமா இந்த பேக்கேஜ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்க ஸ்டைல்ல சொன்னோம்னா லைஃப் டைம் வேக்கன்சின்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, அதுக்காக நீங்க 10 வருஷமோ, 15 வருஷமோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்க வேணாம். கரெக்ட்டா ஒரு 100 டேஸ் நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். பட் அதுவரைக்கும் இந்த கிளாஸஸ் ஒரு கிளாஸுமே வந்துட்டு நீங்க அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க எவ்வளோ டைம் வேணாலும் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் எவ்வளோ டைம் வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம் சொல்ல வரேன். சரிங்களா? இல்ல சார் எனக்கு வந்துட்டு கிளாஸஸ் எனக்கு நான் ஆல்ரெடி பிரிப்பரேஷன்ல தான் இருக்கேன். ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன். எனக்கு கிளாஸஸ் வேணும். டெஸ்ட் மட்டும் வேணும்னு பார்த்தீங்கன்னா, இதே நம்ம அந்த இதில பார்த்தேன். உங்களுக்கு பிடிஎஃப் கோர்ஸும், டெஸ்ட்டும் மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அதே நம்ம எக்ஸ்ப்ளோர் அகாடமி ஆப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அதுவும் எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த லைஃப் டைம் வேலிடிட்டிங்க நான் என்ன மீன் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் என்ரோல்மென்ட் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, கன்சிஸ்டன்ட்டா பிராக்டிஸ் பண்ணி இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு வந்துட்டு ரொம்ப நீங்க எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா இருந்தாவே போதும். பட் கன்சிஸ்டன்ட்டா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். கன்சிஸ்டன்ட்டா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய டைம் இருக்கும். நெறைய எஃபோர்ட் போடுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த டிசிப்ளின் எல்லாமே உள்ள வந்துரும் சொல்ல வரேன். இதெல்லாமே சேர்ந்து உங்கள எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? கன்சிஸ்டன்ட்டா பிராக்டிஸ் பண்ணா போதும். கன்ஃபார்மா கிளியர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டாபிக் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு மாக் டெஸ்ட் இருக்கு, மினி மாக் இருக்கு, பிராக்டிஸ் சம்ஸ் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ₹500 தான். இந்த கன்டென்ட் எல்லாமே எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்ப்ளோர் அகாடமி ஆப்ப வந்துட்டு நீங்க Play Storeலருந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கங்க. உள்ள ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள போய் பார்க்கும்போது உங்களுக்கு பெய்ட் கோர்சஸ்ல வந்துட்டு நான் சொன்ன ஆப்டிட்யூட் மாஸ்டர் கோர்ஸ் பை எஸ்கே அதுவும் இருக்கும். அதே மாரி ஆப்டிட்யூட் சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ் டெஸ்ட் பிளஸ் பிடிஎஃப் கோர்சஸ்க்குலாம் 2மே இருக்கும். அதுல நெறைய ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு. யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்துல தாராளமா நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதே மாரி ரீசனிங்க்குமே என்ன ஆர்டர்ல படிச்சா ஏன்னா இப்ப நீங்க எந்த டாபிக் எடுத்தாலுமே தே வில் பி சம்வாட் கனெக்டட். அதனால தான் நான் வந்துட்டு ஜஸ்ட் இப்ப கியூப் ரூட்டோட ஒரு சில ஸ்ட்ராட்டஜிய வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட்லயே யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? அந்த மாரி ஒரு டாபிக்குமே வந்துட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கனெக்டடா இருக்கும். அதனால தான் அந்த எந்த ஆர்டர்ல படிச்சா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமோ அந்த ஆர்டர்ல வச்சிருக்கேன். இதே மாரி ரீசனிங்க்கு நான் ஒரு 60 டேஸ் பிளான் குடுக்குறேன். நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். இப்ப 60 டேஸ்னா வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா நான் ஆப்டிட்யூட் தான் படிக்கணுமா? அப்படி கிடையாது. ஒரு 2 ஹவர்ஸ் ஆப்டிட்யூட் படிக்கிறீங்களா? ஒரு 1 1/2 ஹவர்ஸ் வந்து ரீசனிங் படிங்க. 1 1/2 ஹவர்ஸ் வந்து ஜிகே படிங்க. இப்ப நீங்க எந்த ஆர்டர்ல படிக்கணுமோ, ஆப்டிட்யூட்க்கு தனியா ஸ்டடி பிளான், ரீசனிங்க்கு தனியா ஸ்டடி பிளான், ஜிகேக்கு தனியா ஸ்டடி பிளான் குடுக்குறேன். நீங்க என்னோட கோர்சஸ்ல வந்துட்டு ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு நீங்க கிளாஸஸும் பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதே மாரி டெஸ்ட் எடுத்துக்கலாம் சொல்றேன். ஓகே. ஃபர்தரா உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு, இல்ல இதோட கம்ப்ளீட் டெமோ கிளாஸஸ் அந்த மாரி வேணும். கிளாஸஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீன்ல இருக்க நம்பர் இருக்கு இல்லைங்களா? ஜஸ்ட் ஆர்ஆர்பி என்டிபிசி 60 டேஸ் ஸ்டடி பிளான் மட்டும் நீங்க ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வாட்ஸ்அப் மட்டும் குடுங்க. நான் கிளாஸஸ் எல்லாமே அனுப்பிச்சு விட்றேன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க சார் இல்ல சார் இன்ஸ்டிடியூட்ல வந்து படிக்கணும் அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்ப்ளோர் ஐஏஎஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல லொக்கேட்டா இருக்கு. இப்ப நெறைய டெமோ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ, இல்ல வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கூடயும், ஃப்ரீயா நீங்க ஒரு 1 வீக் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி பார்த்துட்டு, புடிச்சிருந்தா கூட நீங்க ஆஃப்லைன்ல கூட என்ரோல்மென்ட் ஆயிக்கலாம். சரிங்களா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.